ஒரு பொண்ணு அவளோட எக்ஸாம் பேப்பர்ல என்ன பதில் எழுதினாலும் டீச்சர் 100 மார்க் போடுறத பாக்குறா. ஜப்பான் பிரதமர் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியாம அவளோட கிளாஸ்மேட் பையன் பேரை எழுத அன்னைக்கு நைட்டே அந்த சின்ன பையன் பிரதமர் ஆகிட்டான்னு செய்தியில வருது. அடுத்த கேள்வி, அமெரிக்க அதிபரின் பேர் என்ன? இதுக்கு பதில் தெரியாம அவ காலியா விட அடுத்த செகண்டே அமெரிக்க அதிபரை காணோம்னு வெள்ளை மாளிகை அறிவிக்குது. பயந்து போன அவ போனை எடுத்து நெட்ல சரியான பதில பார்த்து பேப்பர்ல மாத்துறா. அடுத்த நிமிஷமே அந்த பையன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு வர்றான். விஷயத்தை அவ தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவன் நம்பாம ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்து சக்தியை காட்ட சொல்றான். அவ எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ள தூரத்துல இருக்கிற டோக்கியோ கோபுரம் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அலறான். ஏன்னா காலையில நடந்த கணக்கு எக்ஸாம்ல பையோட மதிப்பை இவ தப்பா எழுதி இருக்கா. ஓடி போய் டீச்சர் ஆபீஸ்ல இருந்த பேப்பர்ல சரியான பதவியை எழுதின அப்புறம் தான் கோபுரம் ஆட்டத்தை நிறுத்துது. ஒரு விசித்திரமான கோயில்ல நாணயத்தை போட்டு வேண்டிக்கிட்டதுனால தான் இந்த சக்தி கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு புரியுது. வேண்டுதலை கேன்சல் பண்ண அவ தன் காதலனோட அந்த கோயிலுக்கு ஓடுறா. அங்க குளத்துக்குள்ள கிடக்கிற நாணயத்தை எடுக்க ட்ரை பண்ணும்போது நாணயம் கை நழுவி உள்ள விழுது. டக்குன்னு ஒரு வெளிச்சம் தோன்றி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் திடீர்னு காணாம போயிடுறாங்க. அப்ப காத்துல அவளோட எக்ஸாம் பேப்பர் கீழே விழுது. அந்த பேப்பரோட பின்னாடி பக்கத்துல பூமியில எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு கேள்வி இருந்திருக்கு. அவசரத்துல இவ அதை கவனிக்காம விட்டதுனால உலகத்துல இருக்கிற மனுஷங்களோட எண்ணிக்கை